Hi students, இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடானது, ஒரு ஆஸ்ட்ரோனாட் ரிலேட்டடானது, இது சம்மந்தப்பட்ட ஒரு டாப்பிக்காக தான் இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹூ ஆர் தீஸ் பீப்புள், இவங்க 3 பேரும் யார்? மோஸ்ட் ஆஃப் தம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இவங்கெல்லாம் யார் அப்படின்றதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ராகேஷ் சர்மா. ராகேஷ் சர்மா இஸ் அன் இந்தியன் ஆஸ்ட்ரோனட். இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போன ஒரு ஆஸ்ட்ரோனட் தான் ராகேஷ் சர்மா. அண்ட் செகண்ட் ஒன் சுனிதா வில்லியம்ஸ், இவங்க ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட். அண்ட் தேர்ட் ஒன் கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லாவும் மோஸ்ட் ஆஃப் தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் அன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட் வித் இந்தியன் ஒரிஜின். இவங்க அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட், பட் இவங்களோட ஒரிஜின் வந்து நம்மளோட இந்தியன் கண்ட்ரி தான். And now நம்மளோட டாபிக் மதர்ஸ் வாய்ஸ் பை வாசில் பெர்ஸ்னாய். வாசில் பெர்ஸ்னாய் ஆதர் எழுதின மதர்ஸ் வாய்ஸ் சப்ளிமெண்ட்ரி தான் நம்மளோட டாபிக். ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட லைஃப் லாங் எய்ம் அண்ட் அவங்க அம்மா கூட அவரோட கான்வர்சேஷன், இதுதான் இந்த சப்ளிமெண்ட்ரி. நரேட்டரோட வியூவில் இந்த ஸ்டோரியை பார்ப்போம். When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. When she came to the moon, அதாவது ஆஸ்ட்ரோனட்டோட மதர் மூனுக்கு வந்தப்போ she looked around and admired the moonscape. அவங்க அந்த மூன்ஸ்கேப், அதாவது லேண்ட்ஸ்கேப் வந்து நம்மளோட எர்த்து. ஸோ மூன்ஸ்கேப்ன்றது மூனோட சர்ஃபேஸ். மூனோட சர்ஃபேஸை அவங்க அப்படி பார்க்குறாங்க, பார்த்து அட்மயர் பண்ணுறாங்க, அதாவது பாராட்டுறாங்க. I never realized it was such a beautiful place. இந்த இடம் வந்து இவ்வளோ அழகான பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. He took her along the endless tunnels of Selenopolis, showing her the tall structures which propped up the star-studded sky. He took her along the endless tunnels of Selenopolis. Selenopolis அப்படின்றது மூனில் கட்டப்பட்ட ஒரு சிட்டி built on moon. அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எண்ட்லெஸ் டனல்ஸ், அதாவது முடிவில்லாத சுரங்கங்கள். இந்த முடிவில்லாத சுரங்கங்கள் வழியாக டால் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, பெரிய கட்டிடப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களோட மதருக்கு வந்து காட்டி கொடுத்துட்டு அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விச் ப்ராப்ட் அப் தி ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்கை. அதாவது ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்கை அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து பதிக்கப்பட்ட ஸ்கையில் வந்து அது எவ்வளோ அழகாக எழும்பி நிற்கிது அந்த பில்டிங்ஸ் அப்படின்றத காட்டி கொடுக்குறாங்க. It's so easy to walk here, son. அதனால ஆஸ்ட்ரோனட்டோட மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஸோ ஈஸி டு வாக் ஹியர் சன். இந்த இடத்துல வாக் பண்ணுறது வெரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு. His mother had still a young ringing voice, perhaps because she had been such a great singer. ஆஸ்ட்ரோனட்டோட மதரோட வாய்ஸ் ஸ்டில் இட்ஸ் யங் அண்ட் ரிங்கிங். அது ரொம்ப யங்காகவும் வெரி கிளியராகவும் இருந்தது. perhaps because she had been such a great singer. அவங்க அம்மா வந்து ஒரு கிரேட் சிங்கராக இருந்தனால அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப யங்காகவும் கிளியராகவும் இருந்துச்சு. so long as he could remember her, she had always liked singing. ஆஸ்ட்ரோனட் அவங்களோட மதரை ரிமெம்பர் பண்ணது வரைக்கும் அவங்க மதருக்கு வந்து சிங்கிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். on holidays when they had guests, she sang cheerily and enthusiastically, but on weekdays as she went about the chores, her singing was muted and a little sad. ஹாலிடேஸ் டைம் வீட்டில் கெஸ்ட் வரும்போதெல்லாம் ஆஸ்ட்ரோனட்டோட மதர் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாகவும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் வெரி ஹாப்பிலி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்களோட சிங்கிங் இருக்கும். பட் வீக் டேஸில் ஷி வெண்ட் அபவுட் தி சோர்ஸ் அப்படின்றது அவங்களோட ரொட்டீன் ஒர்க், எஸ்பெஷலி அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், வீட்டில் அவங்க செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க். ஸோ வீக் டேஸில் அவங்களோட ரெகுலர் ஒர்க் டைம் வந்து அவங்களோட சிங்கிங் வந்து மியூட்டடாக இருக்கும். தட் மீன்ஸ் அவங்க ரொம்ப வந்து சிங் பண்ண மாட்டாங்க. அண்ட் அ லிட்டில் சேட், அப்படி சிங் பண்ணாலுமே கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஷி ஈவன் டாக்ட் இன் அ சிங் சாங் மேனர். ஆஸ்ட்ரோனட்டோட மதர் வந்து பேசுகிறது கூட சாங் மாதிரியே தான் இருக்கும். Now too there was something unusual in her voice. Perhaps she was excited because it was her first visit to moon. Even now மதரோட வாய்ஸில் வந்து யூஷுவலான வாய்ஸ் இல்லை, அவங்களோட வாய்ஸ் வந்து அன்யூஷுவலாக இருக்குது, எப்போவும் இல்லை இருக்கிறது மாதிரி இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மூணை வந்து அவங்க விசிட் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்காங்க.
As he listened to her familiar voice that was so dear to him, he wondered why it had this ringing sound. அம்மாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸ், ரைட்? எல்லாருக்குமே அவங்களோட அம்மாவோட வாய்ஸ் வந்து மறக்காது. சிமிலர்லி அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கும் அவங்களோட அம்மாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ரொம்ப டியராகவும் இருந்தனால இந்த ரிங்கிங் வாய்ஸ் அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வண்டர் பண்ணியிருக்காரு. Back home, the orchards are in bloom. There will be a lot of fruit this year, if only the frost don't strike. Will you come for a holiday in the summer? இப்போ ஆஸ்ட்ரோனட்டோட மதர் ஆஸ்ட்ரோனட்டை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர்காட்ஸ் வந்து ப்ளூம் ஆகக்கூடிய நிலமையில இருக்குது. ஆர்காட்ஸ் அப்படின்றது ஒரு க்ளோஸ் ஏரியாவுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் பியர் பண்ணக்கூடிய பிளான்ஸ் வந்து நட்டிருப்பாங்க, தான் ஆர்காட்ஸ். எல்லாமே வந்து வித்தின் அ இயர் வந்து ஃப்ரூட்ஸ் பியர் பண்ணிடும். ஃப்ரோஸ்ட் வராமல் இருந்தால் அப்படின்றது பனிக்காலம், பனி வராமல் இருந்தால் வித்தின் அ இயர் எல்லா ஃப்ரூட்டுமே பியர் பண்ணிடும். வில் யூ கம் ஃபார் அ ஹாலிடே இந்த சம்மர்? கம்மிங் சம்மரில் ஒரு ஹாலிடேக்கு வருவியா அப்படின்னு ஆஸ்ட்ரோனட்டோட மதர் கேட்குறாங்க. ஸோ இப்போ அவரோட பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். He almost told her about the expedition. The words were on the tip of his tongue. ஆல்மோஸ்ட்டாக அவரோட எக்ஸ்பெடிஷன் அப்படின்றது ஒரு குரூப்பாக ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக குரூப்பாக கொஞ்சம் பீப்புள் வந்து போகிறது தான் எக்ஸ்பெடிஷன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டார், இன்னும் கொஞ்சம் அவர் சொல்ல வேண்டியது இருக்குது. அவரோட டங்கோட டிப்பில் இருக்குது அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அவர் இருந்தாலும் ஒருக்கா கூட செக் பண்ணிக்கிட்டார், நம்ம சொல்கிறது சரிதானா. வை மேக் ஹர் வரி, எதுக்காக அம்மா நம்ம வருத்தப்பட வைக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். That was it. There was worry in her voice. The words were cheerful, but the voice was worried. Had she guessed that this was their parting? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுதான் அவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் வரியாக தெரியுது, அவங்களோட வாய்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் வருத்தம் தெரியுது. அவங்க பேச had she guessed that this was their parting. மதர் வந்து ஆஸ்ட்ரோனட்டும் மதரும் பிரியறதை வந்து கெஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஆஸ்ட்ரோனட் வந்து டவுட் வருது. It's easy to walk here, he said, but the distance are long. Selenopolis occupies more than 100 square kilometers. Let's ride for a bit. ஸோ இப்போ ஆஸ்ட்ரோனட் அவங்களோட மதர்கிட்ட என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து நடக்கிறது ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஈஸி டு வாக் ஹியர், பட் த டிஸ்டன்ஸ் ஆர் லாங். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் வெரி லாங். செலனோபோலிஸ் ஆக்குபைஸ் மோர் தென் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். செலனோபோலிஸ் சிட்டி வந்து 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியா வந்து ஆக்குபை பண்ணி இருக்குது. ஸோ இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். லெட்ஸ் ரைட் ஃபார் அ பிட். வாக் பண்ணது போதும், ஒரு சின்ன ரைட் போகலாம் அப்படின்னு வந்து ஆஸ்ட்ரோனட் அவரோட மதர்கிட்ட சொல்கிறாரு. கீழே கொடுத்துருக்க 2 இமேஜஸ் வந்து செலனோபோலிஸ் சிட்டியோட 2 வியூஸ், 2 சைட்லேருந்து எடுக்கப்பட்ட வியூஸ். இதுதான் செலனோபோலிஸ், மூனில் கட்டப்பட்ட சிட்டி பில்ட் ஆன் மூன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, அந்த ரைடுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மதர் அண்ட் சன்னோட கான்வர்சேஷன். மதர் வந்து மூனை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க, மூன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அட்மையர் பண்ணுறாங்க. மதர் அட்மையர் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, மதரோட வாய்ஸை வந்து ஆஸ்ட்ரோனட் வந்து சொல்கிறார், ரொம்ப சிங்கிங் வாய்ஸாக இருக்கும். அம்மா வந்து எப்போவும் வெரி சேர்ஃபுல்லாகவும் எந்தூசியாஸ்டிக்காகவும் அம்மா வந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் டைம் வந்து அவங்க பாட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மதர் வந்து சன்னிட்ட சொல்கிறது, மதர் சன்னிட்ட அதாவது ஆஸ்ட்ரோனட்டை என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் சம்மரில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே பியர் பண்ணிடும் ஆர்காட்ஸில். ஸோ சம்மர் லீவுக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மதர் வந்து ஆஸ்ட்ரோனட்டை சொல்கிறாங்க. இப்போ ஆஸ்ட்ரோனட்டோட தாட் எப்படி இருக்கும், நியர்லி ஃபுல்லாகவே சொல்லிட்டாரு, பட் அவர் திருப்பி வரமாட்டார் அப்படின்றத மட்டும் அவங்க அம்மாட்ட சொல்லலை. ஸோ அவருக்கு என்ன டவுட், இப்போது ஒருவேளை நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்றது அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சோ, அதான் அம்மாவோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் வரியாக இருக்குதோ அப்படின்னு வந்து அவர் திங்க் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அவங்க அம்மாட்ட அவர் சொல்கிறார், இங்கே நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் த டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் வெரி லாங், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். செலனோபோலிஸ் ஏரியா வந்து 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு, நம்ம இதுக்கு மேலே நடக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சன் வந்து இப்போ மதர்கிட்ட சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Now இதோட டஃப் வேர்ட்ஸை பார்க்கலாம். Chores, a routine task, especially a household one. ரொட்டீனாக செய்யக்கூடிய டாஸ்க், எஸ்பெஷலாக ஹவுஸ் ஹோல்ட் ஒன், வீட்டில் செய்யக்கூடிய
works. Orchards, a piece of enclosed land planted with fruits. Fruits தரக்கூடிய plants வந்து நட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு closed ஆன area. Expedition, a journey undertaken by a group of people with a particular purpose. ஒரு particular purpose வச்சுட்டு ஒரு group of people வந்து மேற்கொள்ற ஒரு journey, அதான் expedition. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரீட் த passage taught clearly and complete the questions as follows. இன்னைக்கு எடுத்த பேசேஜஸை வந்து கிளியராக ரீட் பண்ணிட்டு இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட புக் பேக்கில் தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி எழுதி வைங்க. And here are the questions. Choose the correct answer. Mother was excited because. Mother excited ஆன ரீசன் என்ன? And second one, on weekdays as mother went about the chores. மதர் வந்து வீக்டேஸில் வந்து சோர்ஸ் அந்த ரொட்டீன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட அங்கே நடந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு. அண்ட் தேர்ட் ஒன், டேஸ் ஆக்குபைஸ் மோர் தேன் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆன் தி மூன். மூனில் வந்து 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆக்குபை பண்ணது எந்த பிளேஸ்? இந்த மூணோட ஆன்சர்ஸை வந்து கிளியராக ரீட் பண்ணி கண்டுபிடிங்க. தேங்க்யூ.